ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பராக பனானா கேக் தான் பண்ண போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே வச்சு பண்ணியிருக்கோம். ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. வாங்க இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போது ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் செவ்வாழை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன பழமாக இருந்துச்சுன்னா 4 பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை நம்ம சலிச்சு வச்சுருந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகரும் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். பட்டர் இருந்தால் பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு மாவு எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மெஷர் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு கேக் டின்னில் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்து மாவு போட்டு நான் இது பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்ஸிங்கை போடுறோம். இதில் தான் நம்ம கேக் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த கேக் நம்ம கடாயில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் இதை ஒரு 20 மினிட்ஸுக்கு மூடி வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ இதுக்குள்ளே ஒரு இது மாதிரி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளோட கேக் மிக்ஸிங்கை உள்ளே வச்சு ஒரு 30 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கேக் எவ்வளோ தூரத்துக்கு வேகுதோ அவ்வளோ தூரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு கத்தியை வச்சு இது மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக டேஸ்ட்டான ஒரு கேக் நம்ம பண்ணியிருக்கோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கட் பண்ணுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு என்ன ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் அபி கிரியேஷன்ஸ் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.